கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பாகம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தேட வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல்களையும் விண்ணப்பிக்கவும் வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நம்முடைய உறவு வளருகிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் வருகிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் என்பது நாம் தேவனிடம் பேசுகிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனிடம் நாம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். நம்மை பற்றி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கடமைக்காகவோ அல்லது உண்மை இல்லாமலோ விசுவாசம் இல்லாமலோ ஜெபிக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, உண்மையோடு ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது உறுதியாய் தரித்திருக்கிறது என்பது ஒரு ஆவிக்குரிய முதுமையை காட்டுகிறது. நாம் ஜெபிக்க 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 தேவனிடத்திலே நாம் நெருங்கி சேருகிறோம். தேவனை நாம் ருசிக்க முடியும். அவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும். கடமைக்காக நாம் ஜெபிப்போம் என்றால் நாம் தேவனிடம் உள்ள உறவில் வளருவது கடினம். ஆகவே ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய டெய்லி ப்ரேயர்ஸ், அனுதின ஜெபங்களும் நாம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபத்திலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடியும். ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை அவரிடம் சொல்வது மட்டுமல்ல, தேவனை துதிப்பது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவது, நமக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, தேசங்களுக்காக ஜெபிப்பது, இப்படி பல காரியங்கள் ஜெபங்களிலே காணப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சமயத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான ஒரு வசனம். இது ஆவியின் போராட்டங்களை நாம் மேற்கொள்ளக்கூடிய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒன்றுதான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் எந்த சமயத்திலும் நாம் பண்ண வேண்டும், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு. குறிப்பிட்ட ஜெபம்தான், விண்ணப்பம்தான், வேண்டுதல் தான் என்று சொல்ல முடியாது. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, கடமைக்காக வந்தோம், ஜெபித்தோம், ஸ்தோத்திரம் பண்ணினோம், இயேசுவிடம் சொல்லிவிட்டோம் என்று அல்ல. ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், இயேசுவிடம் எல்லாம் சொல்லிவிட்டோம், அந்த ஜெபத்தின் நிமித்தம் ஒரு மன உறுதி நமக்கு வர வேண்டும். அதுதான் விசுவாசம். எப்படி ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு காரியத்துக்காக ஆஃபீஸரிடத்துல லெட்டர் கொடுத்து விட்டோமோ, அதே போன்று நமக்கு நீ நடக்கும் என்ற ஒரு மன உறுதி நம்முடைய ஜெபங்களிலே காணப்பட வேண்டும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். பாவிகளுக்கு மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்விதமான வேண்டுதல்களை எல்லாம் பண்ணி நாம் வேண்டுதல் பண்ணி விழித்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. நாம் தூங்குகிறவர்களாக அல்ல, ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும், தேவனுடைய விடுதலைகளையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.